ஜெர்மனியில் புதிய தலைமுறை அடையாள அட்டைகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய அடையாள அட்டைகளில் இருந்து முகவரியை முழுமையாக நீக்க ஆலோசித்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. அதிகாரத்துவ முறையை குறைப்பதற்கும் டிஜிட்டல் மயமாக்கலை ஊக்குவிப்பதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதன் மூலம் குடிமக்கள் வசிக்கும் முகவரியை மாற்றும் போது ஒட்டப்படும் ஸ்டிக்கர் முறையும் தேவையற்றதாக மாறும். புதிய அடையாள அட்டைகளில் பெரிய அளவிலான புகைப்படம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்பட உள்ளன. இந்த திட்டமிடல் பணிகள் வரும் 2027ஆம் ஆண்டின் இறுதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பல அன்றாட சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு விட்டதால் அச்சிடப்பட்ட முகவரி கட்டம் அவசியமில்லை என்று அமைச்சின் ஊடக பேச்சாளர் விளக்கம் அளித்துள்ளார். எனினும் முகவரிக்கான சான்றாக அடையாள அட்டை தேவைப்படும் இடங்களுக்கு எளிய டிஜிட்டல் வழிகள் உருவாக்கப்படும். அடையாளங்களை எளிதில் சரிபார்க்கும் வகையில் மேம்பட்ட கிரிப்டோகிராபிக் பாதுகாப்பு மற்றும் டேட்டா மேட்ரிக் குறியீடு போன்ற நவீன அம்சங்களும் பரிசீலனையில் உள்ளன. இது தொடர்பான கோரிக்கை மனுவை பரிசீலித்த ஜெர்மன் நாடாளுமன்றத்தின் மனுக்கள் குழு அடையாள அட்டையில் முகவரியை நீக்கும் முடிவுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஜெர்மனியில் புதிய அடையாள அட்டைகளின் கட்டணம் 9 யூரோக்கள் வரை அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவசர கால பயண ஆவணங்களின் விலையும் கணிசமாக உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.